வணக்கம். iOS 26.1 ரிலீஸ் கேண்டிடேட் வெர்ஷனை நேற்று ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெவலப்பர்ஸுக்கு. அஃபிஷியல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் மண்டே அல்லது டியூஸ்டேல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 26.0.1 எந்த வெர்ஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு 26.1 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய அப்டேட். பிகாஸ் நம்ம முன்ன சொல்லியிருந்த மாதிரி 26 வெர்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய பக்ஸ், பேட்டரி ட்ரெயின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம 26.1 அண்ட் 26.2 மாதிரி மேஜர் அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறைய பக் ஃபிக்ஸஸோடு கொண்டு வருவாங்க. சில ஃபீச்சர்ஸ் அடிஷன் இருக்கும், சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் அண்ட் சேஞ்சஸ் வந்து இருக்குங்க. பட் அதை விட முக்கியம் நம்மளுக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி ட்ரெயின் ரிலேட்டடான இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்டேட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பீட்டா வெர்ஷன்ஸில் 26.1 ஆப்பிள் ரிலீஸ் பண்ணின சில ஃபீச்சர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்குள்ளே வரும்போது லிக்விட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. இதில் நம்ம சப்போஸ் லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் வந்து கிளியராக வேணுமா அல்லது டிண்டட் மோடில் வேணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிண்டட் அப்படிங்கும்போது உங்களுக்கு லைட் ஆர் டார்க் மோடை பேஸ் பண்ணி நான் ஜஸ்ட் இதை டார்க் மோடை டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக தெரியும். அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்டோட டிரான்ஸ்பரன்சி வந்து நம்மளுக்கு ஆப்பிள் மியூசிக், ஆப்பிள் டிவி அண்ட் மற்ற ஆப்ஸில் எனேபிள் பண்ணியிருக்கக்கூடியதில் டிஃப்ரென்ஸ் எந்த மாதிரி வேணும், கிளியர் ஆர் டிண்டட் வேணுமா அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலெக்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் செக்ஷனில் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் கேமராக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம கடைசியாக வரும்போது லாக் ஸ்க்ரீன் ஸ்வைப் டு ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஒரு புது டாகிள் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நம்ம ஐஃபோன் லாக் ஸ்க்ரீன்லேருந்து கேமரா ஆப்பை குயிக்காக நேவிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வைப் பண்ணுவோம் இல்லைங்களா, ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி கேமரா ஆக்சஸ் பண்ணக்கூடிய வசதியை வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஆக்சிடென்டலாக எனக்கு அடிக்கடி அது டர்ன் ஆன் ஆகுதுங்கும் போது இந்த செட்டிங்ஸ் கேமரா செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம இதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்வைப் பண்ணால் கேமரா வந்து ஓப்பன் ஆகாது. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம கேமரா வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பட்டன்ஸையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் சென்டரில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஷார்ட்கட்ஸ் அல்லது எந்த ஒரு ஆப்ஷனாக மாற்றணும் அப்படின்னாலும் ஃப்ளாஷ் லைட் அண்ட் கேமரா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதையும் நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் அலாரம் வந்து செட் பண்ணும்போது நம்மளுக்கு பர்டிகுலர் டைமில் அந்த அலாரம் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஸ்னூஸ் பட்டன் வந்து இப்போது iOS 26 பெருசாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனுக்கு பதிலாக ஸ்லைட் டு ஸ்டாப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இப்போ எனேபிள் ஆகுங்க. ஸோ 1 செகண்ட். ஓகே, அதை ஸ்டாப் பண்ணோன்னே போயிடுச்சு, ஸ்னூஸ் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம ஸ்லைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு அது ஸ்டாப் ஆகும். அடுத்த ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு 26.1 வரப்போகிறது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஜென்ரலில் வந்தீங்க அப்படின்னா இதில் புதுசாக இப்போ நம்மளுக்கு லோக்கல் கேப்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் டைம் கால் அல்லது வீடியோ கால்ஸ் ஜென்ரலாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் போத் ஆடியோ அண்ட் வீடியோ நீங்கள் விசிபிளாக இருக்கக்கூடிய அந்த கால் ரெக்கார்டிங்கை வந்து கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத் ஐஃபோன் அண்ட் ஐபேடில் 26.1 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை டிஃபால்ட் சேவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு நம்ம ஃபைல்ஸ் ஆப்பில் வந்து ஸ்டோர் ஆகுங்க. அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு டேப் அண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு எம்டி ஸ்பேஸில் ஆட் அ கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் சர்ச்சில் வந்து லோக்கல் கேப்சர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். ஸோ இந்த டாகிள் ஆட் பண்ணிட்டீங்க, யூட்டிலிட்டிஸ்குள்ளே இருக்கக்கூடியதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ காலில் இருக்கும்போது நீங்கள் இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா லோக்கல் கேப்சர் வந்து உங்களுக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குண்டானது டைனமிக் ஐலாண்டில் நீங்கள் பார்க்க முடியும். டேப் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா ரெடி லோக்கல் கேப்சர் அப்படிங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஃபேஸ் டைம் கால் அல்லது வீடியோ கால்ஸ் ஜென்ரலாக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போதும் உங்களுக்கு என்டையர் ஸ்க்ரீன் வித் நீங்கள் உங்களோட ஆடியோ ரெக்கார்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அல்லது ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும்னாலும் ரொம்ப ஃபைல் சைஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் மியூசிக் ஆப்பில் சாங்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், மைனர் சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு iOS 26.1 வந்து ஆப்பிள் பண்ணியிருக்காங்க. மேஜர் பக் ஃபிக்ஸஸ் நிறையா நடந்திருக்குங்க. மெமரி ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் எனக்கு லாஸ்ட் பீட்டா வெர்ஷன் வரைக்கும் ரிலீஸ் கேண்டிடேட்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில ஆப்ஸ் கிராஷ் ஆகிற ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. 26 அண்ட் 26.0.1 அப்டேட்டை விட இந்த 26.1 அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ எந்த 26 வெர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் 26.1 நெக்ஸ்ட் வீக் மண்டே ஆர் டியூஸ்டே வந்ததுக்கப்புறம் தவறாமல் நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். அண்ட் இன்னும் iOS 18 வெர்ஷனில் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 26.1 வந்துட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 18லேருந்து அப்டேட் பண்ணலாம். ரொம்ப அவசரம் இல்லை, எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் பொறுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 26.2 இன்னொரு 2 months டைமில் வரும். அப்போ நீங்கள் பண்ணுறது இன்னுமே நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் iOS 18 வெர்ஷன்ஸில் இன்னும் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க, ஓரளவுக்கு ஸ்டேபிளான 26 அப்டேட் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது நல்ல விஷயங்க. அண்ட் ஆப்பிள் சம்மந்தப்பட்ட உங்களோட கொஸ்டின்ஸுக்கு நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் நீங்கள் பயன்படுத்தலாம். iRobin Pro ஆப் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட்
டவுன்லோட் பண்ணல அப்படின்னா உங்களோட ஐஃபோன் அல்லது ஐபேடில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். குயிக்காக நம்மளோட 1400க்கும் மேற்பட்ட வீடியோஸை சர்ச் பண்ணி ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி ஆக்சசரிஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத குயிக்காக நீங்கள் சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் வித் நம்மளோட ஆப்லேயே ஃபோரமும் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் ஆயிருக்கு. நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வால்பேப்பர் பேக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதையும் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.